warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa alihi wa sahbihi ajma'in. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய மாணவ மாணவியர்களே, ஹதீஸ் பாடத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் ரமலானுக்கு பிறகு தொடங்கப்பட இருக்கின்ற இரண்டாவது ஜும்ராவிற்கான ஹதீஸ் பாடம் என்பது அல் மிஷ்காத்துல் மசாபீஹ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபிமொழி தொகுப்பின் பாடப்புத்தகமாகும். இந்த நபிமொழி தொகுப்பின் பாடப்புத்தகம் என்பது பல ஆலிம் மதரசாவில் வைக்கப்பட்டுள்ள பாடப்புத்தக நூலாக இருக்கிறது. இந்த நூலிலே பல அற்புதமான விஷயங்களை ஒவ்வொரு தலைப்பிற்கு ஏற்றவாறு இந்த ஹதீஸின் கிதாபின் முசன்னிஃப் ஆசிரியர் அவர்கள் தொகுத்து தந்துள்ளார்கள். அதனுடைய அடிப்படையிலே நாமும் இரண்டாவது ஜும்ராவிற்கு இந்த ஹதீஸ் பாடப்புத்தகத்தை நமது பாடத்திட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் இணைக்குகின்றோம். இந்த பாடப்புத்தகம் என்பது அற்புதமான புத்தகமாகவும் படிப்பதற்கான வார்த்தைகளை மிக இலகுவாக கொண்ட புத்தகமாகவும் இந்த பாடப்புத்தகம் என்பது அமையப்பெறுகிறது. எனவே தொடர்ந்து உங்களுடைய பாடங்களை நீங்கள் கவனமான முறையிலே பார்த்து வாருங்கள். நிச்சயம் இந்த பாடப்புத்தகம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சரி, இந்த மிஷ்காத்துல் மசாபீஹில் தலைப்பு வாரியாக இதனை அமைப்பார்கள். இந்த பாடப்புத்தகம் என்பது ஏறத்தாழ 5 பாகங்களை கொண்டதாக இப்போது தமிழிலே வெளிவந்திருக்கிறது. அதனுடைய முதல் பாகத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த முதல் பாகம் என்பது 3 தலைப்புகளை கொண்ட பாகமாக இருக்கிறது. இதில் முதல் தலைப்பு என்பது இறை நம்பிக்கை என்கின்ற ஒரு தலைப்பு, இரண்டாவது கல்வி என்கின்ற ஒரு தலைப்பு, மூன்றாவது சுத்தம் என்கின்ற ஒரு தலைப்பு. இந்த 3 தலைப்பில்தான் இந்த ஹதீஸ் கிதாப் என்பது முதல் பாகம் என்பது தொகுக்கப்பட்டதாக இருக்கிறது. இதிலே பல ஆதாரபூர்வமான ஹதீஸுகளும் அறிவுபூர்வமான விளக்க உரைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹதீஸை நாம் அரபியில் வாசித்து முடிந்த அளவிற்கு ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களையும் உங்களுக்கு சொல்லி, அதே போன்று ஹதீஸினுடைய முழு தமிழாக்கத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்வோம். எனவே பாடங்களை நீங்கள் மிகுந்த கவனத்தோடு கவனிக்க வேண்டும். ஏதேதோ சிந்தனைகளில் அல்லது சிந்தனைகளை சிதறவிட்டு அல்லது எப்போது பாடம் முடியும் என்கின்ற சிந்தனையோடு நீங்கள் பாடத்தை பார்த்தால் நிச்சயமாக இலகுவாக புரிய வேண்டிய பாடம் நூல் கூட உங்களுக்கு சிரமமான ஒன்றாக மாறிவிடும். அதனால் மிகுந்த கவனத்தோடு இதனை நீங்கள் கவனித்து வாருங்கள். சரி, ஹதீஸ் நூலை நாம் படிக்க இருப்பதினால் 1வது ஜும்ராவில் உங்களுக்கு கற்பித்து தந்ததை போன்று இப்போதும் அதனை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்று நாம் இன்று சொல்கின்றோம். இன்று நமது புழக்கத்தில் ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாவினால் மொழிந்த அந்த விஷயத்திற்கு, அந்த சொற்களுக்கு ஹதீஸ் என்று இன்று புழக்கத்தில் நாம் சொல்கின்றோம். ஆனால் ஹதீஸ் என்று சொன்னால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்கள் சுருக்கமாக விளங்கி வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சொல் செயல் அங்கீகாரம். ஹதீஸ்னா என்னங்க? நபி அவர்களுடைய சொல். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீங்கள் இப்படி செய்யுங்கள், நீங்கள் இப்படி இருங்கள், நீங்கள் இப்படி தர்மம் கொடுங்கள், நீங்கள் இப்படி இருக்காதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய சொல் வடிவால் சொன்ன செய்திகளுக்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். சில விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள், அதனை செய்து காமித்திருப்பார்கள். அந்த செயல் வடிவில் வந்த விஷயத்திற்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். சில விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கவும் மாட்டார்கள், செய்திருக்கவும் மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய தோழர்கள், தனது நண்பர்கள், சஹாபாக்கள் செய்யும் சமயத்தில் அந்த செயலை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கீகரித்திருப்பார்கள். இப்படி அங்கீகரித்த விஷயத்திற்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். அப்போ நபியினுடைய சொல், செயல், அங்கீகாரம் ஆகிய 3 விஷயத்திற்கும் ஹதீஸ் என்றுதான் சொல்லப்படும். ஆனால் இன்று புழக்கத்தில் நாம் அல்லாஹ்வின் தூதரின் சொல்வடிவிலான செய்திகளை ஹதீஸ் என்று இன்று நாம் சொல்கின்றோம். ஆக இந்த ஹதீஸ் அனைத்துமே நபியினுடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, நபி அவர்களுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஹதீஸ் நாம் படிப்பதற்கான நோக்கம் என்ன? எல்லா பாட புத்தகத்தையும் படிப்பதற்கான நோக்கம் நமது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், நமது சிந்தனையின் திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் எல்லா ஹதீஸ் நூலையும் எல்லா பாட நூலையும் நாம் படிக்கிறோம். ஆனால் ஹதீஸ் நூலை படிப்பதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், நமது அறிவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நமது திறமையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் நமது வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். ஹதீஸ் பாடநூல் என்பது, குர்ஆனின் தர்ஜுமா பாடநூல் என்பது, குர்ஆனின் தப்சீர் பாடநூல் என்பது நமது வாழ்க்கையில் அவை அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி ஒரு ஹதீஸை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஹதீஸை எனது வாழ்க்கையில் நான் செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது தான் அந்த ஹதீஸை படித்ததற்கான முழு நன்மை நமக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஹதீஸ் நமது நினைவில் அழியாமல் தங்கிவிடுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரினுடைய பரிந்துரைக்கு நாளை மறுமை நாளில் இந்த ஹதீஸ் என்பது உதவிகரமாக இருக்கிறது. எனவே ஹதீஸ் நூலை நாம் படிப்பதற்கான முழு நோக்கம், படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தியே தீருவன் என்பதுதான் என்பதை நீங்கள் கவனமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒவ்வொரு ஊரிலிருந்து, ஒவ்வொரு நாட்டிலிருந்து, உலகத்தில் உள்ள நாலா திசையிலும் இருந்து அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகளையும் நடைமுறைகளையும் பெருமானாரின் அங்கீகரித்த செயல்களையும் ஒன்று தொகுத்து இன்றைக்கு புகாரி, முஸ்லிம், திருமிதி, இப்னு மாஜா, நஸஈ, முஸ்னத் அஹ்மத், இன்னும் ரியாது ஸாலிஹீன், மிஷ்காத்துல் மசாபீஹ் என்று சொல்லி பல பாடநூல்கள் இன்று வெளிவந்திருக்கிறது. சரி, இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு ஏதோ சர்வ சாதாரணமாக கிடைச்சது கிடையாது. சஹாபாக்கள் அத்தகைய சிரமங்களை மேற்கொண்டு தான் இந்த ஹதீஸுகளை நம்மிடம் கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த ஹதீஸை நாம் எந்த அளவிற்கு கவனமாக படிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் கவனமாக படிக்க வேண்டும். சரி, ஹதீஸை பொறுத்த மட்டும் இதற்கு தரம் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. ஹதீஸினுடைய தரம் சொன்னால் அதனுடைய நன்மகத்தன்மை, குவாலிட்டி. நாம் ஒரு பொருளை எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த பொருளினுடைய குவாலிட்டி என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் குவாலிட்டியா, பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்காது, முதல் தரத்தில் உள்ள பொருளாக அது இருக்கா, அல்லது 2ஆம் தர பொருளா, 3ஆம் தர பொருளா அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இல்லையா? இதே மாதிரி ஹதீஸுக்கும் தரங்கள் என்று இருக்கிறது.
அந்த தரங்களை வரிசை வாரியாக அப்படியே பங்கு வைப்பார்கள். அதில் சஹீஹு, அசஹு, அது மாதிரி லஈஃபு, அது மாதிரி அதாஃபு, அதே போன்று என்ன சொல்கிறது மௌது என்று என்ன செய்யப்படும், இதனை தொடர்ந்து அப்படி பிரிப்பாங்க. அது போக போக அதனால் என்ன அப்படிங்கிற விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம். சஹீஹ்னா என்ன, அஹசன்னா என்ன, அசஹ்னா என்ன, அது மாதிரி என்னது லஈஃப்னா என்ன, அலாஃப்னா என்ன, மௌதுனா என்ன அப்படிங்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி ஹதீஸ் பாடங்கள் போக போக அது சம்பந்தமான ஹதீஸ் வரும். இந்த இந்த விஷயம், இந்த ஹதீஸ் லஈஃபான ஹதீஸு, இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸு அப்படின்னு சில ஹதீஸுகள் வரும். அந்த ஹதீஸ் வரும்போது இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். சரி, மிஷ்காத்துல் மசாபீஹ் என்கின்ற இந்த பாடநூலின் முதல் தலைப்பு, முதல் அத்தியாயம் என்பது இறை நம்பிக்கை, கிதாபுல் ஈமான். கிதாபுல் ஈமான். கிதாப் அப்படின்னு சொன்னால் பிரிவு அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். பொதுவாக கிதாபுன் அப்படின்னா நம்ம புத்தகம் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல கிதாபுல் ஈமான் அப்படின்னா ஈமானின் புத்தகம் அப்படின்னு நாம் வைக்கிறத விட இறை நம்பிக்கையின் பிரிவு என்று நாம் என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ இது முதல் அத்தியாயமாக இருக்கிறது. அல் ஃபஸ்லுல் அவ்வல், முதல் பிரிவு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் வாயிலாக உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படும். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு அனுப்பப்படுகின்ற பிடிஎஃபை வச்சு நீங்கள் உங்களுடைய பாடங்களை கவனமான முறையில் என்ன செய்யணும், பார்க்கணும். சரி, அப்போ இதில் முதல் ஹதீஸாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் பல இடங்களில் கேட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸு. இந்த ஹதீஸை இப்போது அரபியில் வாசித்து அதற்கு முடிந்த அளவிற்கான ஒத்தை வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை சொல்லி தமிழாக்கம் முழுமையையும் சொல்லி இந்த ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். பாருங்கள். عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. சரி, இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்பவர்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அனைத்து அமல்களும் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறே அமைந்து விடுகிறது. நீங்கள் எதை எண்ணி எதை செய்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். எவருடைய ஹிஜ்ரத், எவருடைய நாடு துயர்ந்தது அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் இருந்ததோ அவர் அந்த நாடு துயர்ந்ததில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் ரசூலையும் அவர் அடைந்து கொள்வார். எவருடைய நாடு துயர்தல் என்பது உலகத்திற்காக இருந்ததோ அவர் உலகத்தை அடைந்து கொள்வார். எந்த ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக நாடு துயர்ந்தாரோ அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். எனவே யார் யார் எதற்காக ஹிஜ்ரத்துக்கு செய்தார்களோ அதனை அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தில் அடைந்து கொள்வார்கள். இப்போ ஹிஜ்ரத் அப்படின்னா என்னங்கிறத நாம் விளங்கிக்கணும். ஹிஜ்ரத் அப்படிங்கிறதுனுடைய மாலியை பார்த்தீங்கன்னா ஹஜர, ஹஜர யஹ்ஜுரு, அதிலிருந்து தான் ஹிஜ்ரத். ஹஜர அப்படின்னு சொன்னால் நாடு துயர்ந்தான் என்று பொருள். தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு, சொந்த மண்ணை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்கள், வியாபாரம், தன்னுடைய நிலம் அனைத்தையும் விட்டுவிட்டு
ஈமானிற்காக, இஸ்லாத்திற்காக, தான் கொண்ட கொள்கைக்காக வேறு நாட்டின் பக்கம் செல்வதற்கு தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததோடு இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். நீங்கள் பெரும்பாலும் எந்த பாடநூல புத்தகத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் முதல் ஹதீஸ் இதுதான். புகாரியினுடைய முதல் ஹதீஸு இதுவாகத்தான் இருக்குது. அது மாதிரி முஸ்னத் அஹமதினுடைய முதல் ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான ஹதீஸாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் இறை நம்பிக்கை என்கின்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடத்தில் முதன்மையாக இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் கிதாப், இந்த ஹதீஸ் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்ததோட இந்த செய்தியை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. ஏன் மதீனாவுக்கு வந்ததோட நபி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்ததோட ஒரு செய்தியை கேள்விப்பட்டாங்க. என்ன செய்தி அப்படின்னா, சில மனிதர்கள், சில தோழர்கள் ஈமான பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிஜ்ரத்துக்கு வரலை. நாயகமே சில பேர் வியாபார நோக்கத்தில் வந்திருக்காங்களே, இன்னும் சில பேர் சில பெண்களை திருமணம் செய்யணுங்கிற நோக்கத்தில் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வெவ்வேறு நோக்கத்திற்காக வந்திருக்காங்களே, சில பேர் தன்னுடைய ஈமானுக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் வந்திருக்காங்களே, இவங்க எல்லாருக்கும் கூலி ஒன்றாகத்தான் கிடைக்குமா? எல்லாருக்கும் கூலி ஒரே கூலியாகத்தான் கிடைக்குமா? கூலிகளில் வேறுபடுமா? நன்மைகளில் வித்தியாசம் ஏற்படுமா? என்பதை போன்ற செய்தியை கேட்டதோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லவே இல்லை. யார் யார் எந்தெந்த நீயத்திற்காக ஹிஜ்ரத்து செஞ்சாங்களோ அந்த நீயத்தையே அவங்க அடைந்து கொள்வார்கள். அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறே அல்லாஹ் அதை அமைச்சு கொடுப்பான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாராவது அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் சொல்லி ஹிஜ்ரத் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் ரசூலினுடைய ரஹ்மத்து கிடைக்கும். யாராவது வியாபாரத்துக்கு வந்தீங்களா, அவருக்கு வியாபாரம் நடக்கும். யாராவது ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு வந்தாங்களா, அவங்க அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் கிடையாது. செயல் ஒன்று தான். அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு அந்த செயலினுடைய கூலிகள் என்பது வேறுபட்டு விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ இன்னைக்கு நமது அமல்களை நாம் பார்க்குறோம். தொழுகையை எடுத்துக்கிறோம். தொழும்போது ஒரு ஆள் அல்லாஹ்வின் பொருத்தம் வேணும் தொழுதா அவருக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கும். ஒரு ஆள் வியாபாரம் தான் எனக்கு முக்கியம், வியாபாரம் நடக்கணும் என் தொழுகையின் மூலமாக அப்படின்னா அவருக்கு அல்லாஹ் அந்த வியாபாரத்தை கொடுத்துருவான். ஒரு ஆள் எனக்கு ஊரில் மதிப்பு மரியாதையும் தான் தொழுகையை வச்சு கிடைக்கணுங்கிற நியத்தில் தொழுதா அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த மதிப்பு மரியாதையும் கொடுத்துருவான். ஒரு ஆள் நரகத்தை விட்டு நான் பாதுகாக்கப்படணும்னு தொழுதா அல்லாஹ் அதை கொடுத்துருவான். ஒரு ஆள் சொர்க்கம் வேணும்னு சொல்லி தொழுதா அல்லாஹ் அதை கொடுத்துருவான். அப்போ செயல் ஒன்று தான். செயல் என்பது ஒன்று தான். அந்த செயல்களில் அவரவர்கள் கொண்ட நீயத்தை பொறுத்து அந்த செயலினுடைய கூலி என்பது வேறுபட்டு விடுகிறது. அப்போ உலகத்தில் நாம் ஒரு அமலை செய்கிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம். அந்த காரியத்தை நாம் செய்யும்போது நமது எண்ணத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக செய்கிறேன், எனக்கு இறை பொருத்தத்திற்காக நான் செய்கிறேன் என்கின்ற நீயத்தை வலுவாக நமது உள்ளத்தில் நாம் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்ட்ட முழுமையான கூலி என்பது கிடைக்கிறது. சரி, ஹதீஸை பாருங்கள். கால சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும். அமல் அப்படிங்கிறதுடைய பன்மை அஅமால். அமல் அப்படின்னா செயல்னு அர்த்தம். இது பன்மை. அஅமால் அப்படிங்கிறது பன்மை. இன்னமல் அஅமாலு, நிச்சயமாக செயல்கள் அனைத்தும், பின் நிய்யாத்தி, எண்ணத்தை கொண்டே அமைகிறது. எண்ணத்தை கொண்டே அமைகிறது. வ இன்னமாலி குல்லிம்ரி இம்மானவா, யார் எதை எண்ணுகிறாரோ அதுவே அவருக்கு கிடைத்து விடுகிறது. எனவே மன்கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய நாடு துயர்தல் என்பது இலல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் இருந்ததோ, எனவே ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி, எனவே அவருடைய ஹிஜ்ரத் என்பது
அல்லாவிற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமாகவே ஆகிவிட்டது. வ இன்னும் மன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, மன் கானத் மன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா, யாருடைய நாடு துயருதல் என்பது உலகத்திற்காக இருந்ததோ, யுசீபுஹா, அவர் அந்த உலகத்தை அடைந்து கொள்வார். ஒரு ஆள் உலகத்திற்காக ஹிஜ்ரத் செஞ்சார்னா அவர் அந்த உலகத்தை அடைந்து கொள்வார். அவ் அல்லது இம்ரஅத்தின், ஒரு பெண்ணுக்காக ஒருவர் ஹிஜ்ரத் செஞ்சால், யதஸவ்வஜுஹா, அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்வார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, எனவே யார் யார் எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவர் அந்த ஹிஜ்ரத்தினுடைய கூலியை பெற்றுக்கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்போ ஹிஜ்ரத்தில் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா அமல்கள்லையும் இதுதான். நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலில் நமது நிய்யத்து சரி இருந்தால் தான் அந்த அமலுக்கான கூலி சரியாக கிடைக்கும். இது முதல் ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவது ஹதீஸாக அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த மிஷ்காத்துல் மசாபிஹில் பதிவு செய்கிறாங்க. என்ன ஹதீஸு? ரொம்ப அற்புதமான ஹதீஸ். இந்த ஹதீஸையும் செய்தினா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபையிலே அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் நல்ல கருப்பு நிற முடி கொண்ட நல்ல வெண்ணிற ஆடை அணிந்த ஒருவர் அந்த சபைக்கு வருகை தந்தார். அவர் பயணத்திலிருந்து வந்ததற்கான எந்த அடையாளமும் அவரிடத்திலே இல்லை. இதுவரையிலும் எங்களில் யாரும் அவரை பார்த்ததும் கிடையாது. நாங்கள் பார்க்காத ஒரு புது ஆள், பார்க்க நல்ல முடி கருகருவென்று இருந்தது, ஆடை நல்ல வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்தார். வந்த அவர் தன்னுடைய 2 முட்டுக்காலையும் பெருமானாருடைய முட்டுக்காலோடு சேர்த்து வைத்தார். பெருமானாருடைய முட்டுக்காலோடு சேர்த்து வைத்து நபி அவர்களிடத்தில் மிகுந்த நெருக்கமாக அமர்ந்து பெருமானாரிடத்திலே சில கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். அப்படி கேள்வியை அவர் கேட்கும்போது முதன்மையாக கேட்டது என்னன்னு சொன்னால், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாருங்க? இஸ்லாம்னா என்ன என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்றும் உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இதை கேட்ட அவர் உண்மையை சொன்னீர் என்று பதில் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கேள்வி கேட்குறது தெரியாதவங்க தான் கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்சவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவர் தெரியாத மாதிரி கேள்வியும் கேட்டு தெரிஞ்ச மாதிரி உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இருந்த போதிலும் என்னதான் நடக்கு அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தோம். ரெண்டாவது அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வின்னு சொன்னால், ஈமான்னா என்ன? முதல்ல கேட்டது என்னது? இஸ்லாம்னா என்னன்னு கேட்டார். ரெண்டாவது என்ன கேட்டார்? ஈமான்னா என்ன அப்படின்னு என்ன செஞ்சார்? கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொன்னாங்க? இஸ்லாம்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்வது, அது மாதிரி துகீம ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது, உத்திய ஜகாத், ஜகாத்தை கொடுப்பது, சூம ரமலான், ரமலானில் நோன்பு வைப்பது, ஹஜ்ஜுல் பைத்த இனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் சக்தி பெற்றால் ஹஜ்ஜு செய்வது, இதெல்லாம் இஸ்லாம்னு சொன்னாங்க. என்னதெல்லாம்? அல்லாஹ்வை வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லைன்னு நம்புறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூதர் என்று நம்புவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, ரமதானில் நோன்பு வைப்பது, ஹஜ்ஜு செய்வது ஆகிய 6 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் என்று சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து அவர் கேட்டார், என்ன கேட்டாருன்னு சொன்னால், ஈமான்னா என்ன, ஈமான்னா என்ன? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் என்பது அன்துமினு பில்லாஹ், அன்துமின பில்லாஹ், அல்லாஹுவை நீ நம்புவது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை நம்புவது, வ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி, அவனுடைய இறை தூதர்களை நம்புவது, வல் யௌமில் ஆஹிரி, இன்னும் மறுமை நாளை நீ நம்புவது, வ துமின பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, இன்னும் அனைத்து நல்லது கெட்டதும் விதியை கொண்டுதான் நடக்கிறது என்று நம்புவது ஈமான் என்று சொன்னாங்க. ஈமானில் எதையெல்லாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதத்தை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அனைத்தும் விதியின் பிரகாரம் நடக்கிறது என்று நம்புவது ஆகிய 6 விஷயங்களும் ஈமான் சம்பந்தப்பட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. இதை கேட்டு வந்த அந்த மனிதர், சதக்த, உண்மையை சொன்னீங்க அப்படின்னார். மறதியில்லான்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆச்சரியம் என்பது அதிகரித்து கொண்டே இருந்தது. கேள்வியும் கேட்குறாங்க, பதிலை கேட்ட பின்னாடி சதக்த, உண்மையை சொன்னீங்க, உண்மையை சொன்னீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தோம். அடுத்து அந்த மனிதர் கேட்டார், இஹ்சான்னா என்ன, எஹசான் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டார். எஹசான் சொன்னால் உள்ள தூய்மைனா என்னங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மை உள்ள தூய்மை என்பது அந்த அபுதுல்லாஹ க அன்னக தராஹு ஃப இல்லம் தக்குன் தராஹு ஃப இன்னஹு யராக்க, அல்லாஹ்வை வணங்கும் போது அல்லாஹ்வை நீ பார்க்குற மாதிரி நினச்சி வணங்கு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம்ல, தக்பீர் கட்டி நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அல்லாஹ்வை பார்க்குறேன், ஏன் முன்னாடி அல்லாஹ் நிற்கிறான் என்று நினைப்பது உள்ள தூய்மை. அல்லாஹ்வை பார்க்குற அளவுக்கான சக்தி உனக்கு இல்லை நீ நினச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்குற அளவுக்கு சக்தி உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் நினைச்சா அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தில் நீ அல்லாஹ்வை வணங்குவது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் என்னதுங்க, உள்ள தூய்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து அந்த மனிதர் கேட்டார், அஹ்பிர்னி அனி ஸாஅ, மறுமை நாளை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. மறுமை நாளை பற்றி எனக்கு சொல்லுங்க என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கேள்வியை கேட்கப்படுபவரை விட கேள்வி கேட்பவரே அதிகம் தெரிந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது என்னையை விட கேட்குற உங்களுக்கு இது நல்லா தெரியும், அதனால் இது சம்மந்தமாக என்கிட்ட கேட்காதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வந்த அந்த மனிதர் சொன்னாங்க, சரி மறுமை நாளை பற்றி சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஃபஅக்பிர்னி அனில் அமாராத்திஹா, அதனுடைய அடையாளங்கள் என்னங்கிறத எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா, ஒரு பெண் தனது எஜமானனை பெற்றெடுப்பாள், ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள். சரியா? ஒரு தாய் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த தாயை ஆட்சி செய்யும், அந்த தாயின் மீது அதிகாரம் செலுத்தும். ஒரு எஜமானி கிட்ட அந்த ஒரு பெண் ஒரு வேலைக்காரி எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் பாருங்க. அந்த சூழல் தான் கியாமத் நாளுடைய அடையாளம். நாங்கள் இன்றைக்கி அந்த அடையாளம் வந்துருச்சு இல்லையா? இன்றைக்கி பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள், இன்றைக்கி பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு ஆடக்கூடிய பெற்றவர்கள், பிள்ளைகளுக்காக பயந்து செயல்படக்கூடிய பெற்றவர்கள், பிள்ளைகள் நம்மை துரத்தி விடுவார்கள் என்று பயத்தில் வாழக்கூடிய பெற்றவர்கள், அல்லது பிள்ளைகள் வேறு மாதிரி தற்கொலைகள் வேறு மாதிரி எதுவும் செய்து கொள்வார்களோ என்று பயப்படக்கூடிய பெற்றவர்கள் இன்றைக்கு அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை உங்களை ராஜா மாதிரி ராணி மாதிரி வச்சிருக்குன்னு சொல்லலை. ராஜா மாதிரி அவன் இருந்துக்கிட்டு உங்களை அடிமை மாதிரி வேலை வாங்குவான், ராணி மாதிரி அவன் இருந்துக்கிட்டு உங்களை வேலை வாங்குவா. அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் கியாமத்து நாள் வந்துருச்சு நீங்கள் விளங்கிருங்க.
இன்றைக்கி வந்துருச்சு இல்லைங்க. இன்றைக்கி 10 வயசு புள்ள பெற்ற தகப்பனையும் பெற்ற தாயையும் ஆட்சி செய்து, பாப்பா நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், உம்மா நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருங்கோ, நாங்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் இருந்தால் போதும் என்று இன்றைக்கி பெற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய, பெற்றவங்களை மட்டம் தட்டக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு உருவாயிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, அப்படி ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் அது கியாமத் நாளுடைய அடையாளம், அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நமது பிள்ளைகளை ஒழுக்கத்திற்குரிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும். நமது பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். பிள்ளைகளை கண்டு அஞ்சக்கூடிய பெற்றவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றுமில்லாத ஏழை எளியவர்கள் எல்லாம், கூலி வேலைகள் பார்த்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மண்டு மாளிகைகளை கட்டுவார்கள். இதுவும் கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம் என்று சொன்னாங்க. அது அந்த கூலி வேலையை பார்க்குறவங்கள மட்டம் நட்டுவதற்காக சொல்லலை, அந்த பணத்தினுடைய வெகுமதி என்பது இலக்கடிக்கப்பட்டுரும். எல்லாரும் மணக்கார், திரும்ப திசையெல்லாம் பெரிய பெரிய வீடுகளும் மண்டு மாளிகைகளும் என்ன செய்யும் இருக்கும். அப்படி மண்டு மாளிகைகள் இருந்தால் என்ன உலகம் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடுங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வளோ அழகாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது, ஊத்தி து ஜவாமி அல் கலீம், குறைவான வார்த்தைகளை கொண்டு நிறைவான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. சும்மா சாதாரண குடிசை தொழில் பார்க்கக்கூடியவங்க, சாதாரணமான முறையில் ரொம்ப வருமானம் குறைய தொழில் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய பெரிய மண்டு மாளிகைகளை கட்டுவார்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? கால் வைக்க இடம் இல்லை, மலையை நோண்டி 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 ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டான். அப்படி தானேங்க? விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு ஃப்ளாட்டுகளாக மாறிடுச்சு. எல்லா நிலங்களும் காலி நிலங்கள் ஃபுல்லாக இன்றைக்கு ஃப்ளாட்டு போட்டு வீடு கட்டுவதற்கு தகுதியான நிலங்களாக, டிடிசிபி அப்ரூவ்டு நிலங்களாக இன்றைக்கி மாறுது. எங்கே பார்த்தாலும் லேண்டு ப்ரமோஷன் தான். உங்களுக்கு வீடு காலேஜ் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், 2 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு, வாங்க வெறுமனே 2 லட்ச ரூபா தான் இடம் வாங்கி போடுங்க. இன்றைக்கி லேண்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்களா இல்லையாங்க? அப்போ எல்லா பக்கமும் நெருக்கி வீடுகள் ஆகிப்போச்சுன்னா என்ன செய்யும்? ஒரு மழை வந்தால் எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ளே வரும். ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் எல்லா வீடுகளும் அழியும். பூமிக்கு அதனுடைய தாக்கத்தை மீறி, அதனுடைய வலிமைகளை மீறி இன்றைக்கு வீடுகளை நாம் கட்டுறோம், அதை தோன்றோம், அதை உடைக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோமா இல்லையா? இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். இது ஒரு பெரிய ஹதீஸாக இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை நான் வாசிக்கிறேன். வாசித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் இதற்கான ஒத்த வார்த்தைகளையும் நான் சொல்லி காமிக்கின்றேன். பாருங்க. عن عمر بن الخطاب رضي الله عنه قال بين نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد البياض الثياب شديد السواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه وقال يا محمد صلى الله عليه وسلم أخبرني عن الإسلام. قال رسول الله صلى الله عليه وسلم الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطاع إليه سبيلا. قال صدقت. فأعجبنا له يسأله ويصدقه. قال سأخبرني عن الإيمان. قال رسول الله صلى الله عليه وسلم أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر
وتؤمن بالقدر خيره وشره قال صدقت قال فأخبرني عن الإحسان قال أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك قال سأخبرني عن الساعة قال رسول الله صلى الله عليه وسلم ما المسؤول عنها بأعلم من السائل قال فأخبرني عن أماراتها قال أن تلد الأمة ربها وأن ترى الحفاة العراة العلاة رعاء الشعاع يتطاولون في البنيان قال ثم انطلق فلبست مليا ثم قال لي يا عمر أتدري من السائل قلت الله ورسوله أعلم قال فإنه جبريل آتاكم يعلمكم دينكم رواه முஸ்லிம். சரி, இப்போ இந்த ஹதீஸை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஒத்த வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம சொல்லுவோம். பாருங்கள், அன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, செய்தினா ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. கால சொன்னார்கள், பைனா நஹனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில், எடுத்தோடனே ஹதீஸ் இப்படி தான் ஆரம்பிக்குது. நாங்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் இருந்தோம். ஸாத்த யௌமின், ஒரு நாளில். அது எந்த நாள் அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு குறிப்பிடலை. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் கூட உட்காந்துருந்தோம். ஸாத்த யௌமின், ஒரு நாளில். ஸாத்த அப்படிங்கிறதுக்கு இங்கே பெயர் தெரியாத நாள், அதான் ஸாத்த யௌமின். இதே வேலைக்கிழமைன்னு சொன்னால் யௌமுல் இஸ்னைனி அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அந்த நாள் எந்த நாள், திங்களா செவ்வாவா புதனா வேளனான் அப்படிங்கிறது குறிப்பிடப்படாதனால இங்கே என்ன கொடுக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஸாத்த லைலத், ஸாத்த யௌமின், ஒரு நாளில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். இது, அந்த நேரத்தில், தலஅ, வந்தார். தலஅ அப்படின்னா உதித்ததுன்னு அர்த்தம். தலஅன்னு சொன்ன என்ன அர்த்தம், உதித்ததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் என்னென்னு கொடுக்காதீங்க, உதித்ததுன்னு கொடுக்க வேண்டாம். தலஅ ஷம்ஸ், சூரியன் உதித்தது. தலஅ அல் கமர், நிலவு உதித்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பின்னாடி வர்றது மனிதராக இருப்பதனால தலஅக்கு வந்தார் அப்படிங்கிற அர்த்தம் கொடுங்க. சரிங்களா? தலஅ அலைனா, எங்கள் மத்தியில் வந்தார். ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். எங்கள் மத்தியில் ஒரு மனிதர் வந்தார். எப்படி இருந்தார் அந்த மனிதர்? ஷதீது பயாலி சியாபி, ஷதீத் அப்படின்னா கடுமையாக, பயாலி வெண்மையான, கடுமையான வெண்மையான, சியாபி ஆடையை கொண்டு. சியாபுன்னு சொன்னால் ஆடை, பயாலி அப்படின்னா வெண்மையான, ஷதீத் அப்படின்னா கடுமையான. அப்போ கடுமையான வெண்ணிறை ஆடையை அணிந்து கொண்டு எங்கள் மத்தியில் ஒருவர் வந்தார். ஷதீது சவாதி ஷாரி அல்லது ஷிஅரி, ஷாரின்னு சொல்லலாம், ஷிஅரின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடுமையான கருப்பு நிற முடியை கொண்டு அவர் இருந்தார். ஆல் ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்ல பியூர் கோல்டு ஒயிட், நல்ல மினிஸ்டர் ஒயிட் மாதிரி ஒரு வெண்ணிறை ஆடை அணிந்து கொண்டு நல்ல ஒரு கருப்பு நிற முடியோடு எங்கள் மத்தியில் ஒருவர் வந்தார். லா யுரா அலைஹி, லா யுரா பார்க்க முடியவில்லை, அலைஹி அவரிடத்தில், அசரு சஃபரி பயணத்தின் அடையாளங்களை அவரிடத்தில் பார்க்க முடியவில்லை. அசர் அப்படின்னு சொன்னால் அடையாளங்கள், சஃபர் அப்படின்னா பயணம். அசரு சஃபரி பயணத்தினுடைய அடையாளங்களை அவரிடத்தில் பார்க்க முடியல. ஏன் இங்கே பயணத்தினுடைய அடையாளத்தை பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி அங்கே ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, வ இன்னும் லா யுரஃபு ஹு, அவரை அறியவில்லை. லா யுரஃபு ஹு, அவரை எங்களுக்கு தெரியாது. மின்னா அஹதுன், மின்னா அஹதுன், எங்களில் ஒருவருக்கும் அவரை தெரியாது. அதாவது எங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்போ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால் ஒன்று எதுவாக இருக்கணும், அவர் வெளியூருக்காரராக இருக்கணும் இல்லையா? வெளியூருக்காரராக இருக்கணும்.
அதனால தான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவர் வெளியூர்க்காரராக இருப்பார் அப்படின்னு நினச்சாலும் பயணத்தினுடைய அடையாளமும் தெரியல. பயணத்தில் வாரோம் அப்படின்னா ஒரு புழுதி படலாம், முடியல ஒரு தூசி அடையலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்ல. பயணத்தினுடைய அடையாளமும் தெரியல, எங்களில் யாரும் அவரை அறிந்ததும் கிடையாது. சரிங்களா? இன்னும் லா யுரஃபுஹு அவரை அறிந்ததில்லை, மின்னா எங்களில் அஹதுன் ஒருவரும், எங்களில் ஒருவரும் அவரை அறிந்திருக்கவில்லை. ஹத்தா ஹத்தா வரைக்கும், ஹத்தா வரைக்கும், ஜலச இலன் நபிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா ஜலச அவர் அமர்ந்தார், இலன் நபிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் அவர் அமர்ந்தார். எனவே அஸ்னத இணைத்தார், ருக்குபத்தைஹி தன்னுடைய இரண்டு முட்டுகளையும், இலா ருக்குபத்தைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டுக்காலுடன், தன்னுடைய இரண்டு முட்டுக்காலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முட்டுக்காலோடு அவர் இணைத்தார். இன்னும் வலஅ அவர் வைத்தார், வலஅ வைத்தார், கஃபைஹி அவருடைய கையை ரெண்டு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முட்டு போட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அத்தஹியா திருப்பு இருக்கு இல்லையா, அந்த அத்தஹியா திருப்பில் நபி அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. இவரும் அதே மாதிரியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் போய் அமர்றாங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் வலஅ அவர் வைத்தார், கஃபைஹி தன்னுடைய கையை, கஃப்னு சொன்னால் இந்த கை, மணிக்கட்டுக்கு முன்னாடி இருக்குல்லங்க, இதுக்கு தான் நம்ம கூட இந்த சட்டைக்கு என்ன சொல்லுவோம், கஃப்னு தான் சொல்லுவோம் இல்லையா, இது கஃப்னுமோ இதை காலர்னு சொல்லுவோமா இல்லையா. அப்போ இந்த கஃப்னு சொன்னால் இந்த கையை வைத்தார். அலா ஃபஹுதைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துடையின் மீது வைத்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துடையின் மீது வைத்தார். இன்னும் கால அவர் கேட்டார், யா முஹம்மத் ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்பிர்னி எனக்கு அறிவியுங்கள், அஹ்பிர்னி எனக்கு அறிவியுங்கள், அனில் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எனக்கு அறிவியுங்கள். இப்படி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், கேட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் இஸ்லாமு இஸ்லாம் என்பது அன் தஷ்ஹத நீ சாட்சி சொல்வது. இங்கே நீங்கள் நம்ம சொல்லணும், நீன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது நீ தான், நம்ம மரியாதையினுடைய நிமித்தமாக நீங்கள்னு சொல்லணும். சரிங்களா? அன் தஷ்ஹத நீங்கள் சாட்சி சொல்வது. என்ன சாட்சி? அல்லா இலாஹ இல்லல்லாஹு நிச்சயமாக வணங்க தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சாட்சி சொல்வதாகும். அன்ன முஹம்மதன் இன்னும் அன்ன நிச்சயமாக முஹம்மதன் முஹம்மது அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்வதாகும். இப்போ ரெண்டு விஷயம் இங்கே சொல்லப்பட்டுருச்சு. அடுத்து சொன்னாங்க, இன்னும் துகீம ஸலாத்த நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவது. பாருங்கள், தொழுகையை நிலைநாட்டினாதான் நீங்கள் ஒரு முஸ்லீம்னு சொல்லணும். இஸ்லாம்னா என்னங்கிற சொல்கிறாங்கல்ல, இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சாதான் அவர் முஸ்லீம், இஸ்லாத்தில் இருக்கிற செஞ்சாதான் அவர் முஸ்லீம். அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற சாட்சி சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் துகீம ஸலாத் தொழுகையை முறையாக நிலைநாட்டுவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை நாம் நமக்கே கேட்கும்போது அதற்கு முறையான பதில் என்ன செய்கிறதில்ல, கிடைக்கிறது இல்லை. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முஸ்லீம்னு நீங்கள் பிறர்கிட்ட நீங்கள் சொல்லணும்னா வெறுமனே பேர் வச்சதுனாலையோ தொப்பி போட்டதுனாலையோ தாடி வச்சதுனாலையோ அல்லது முஸ்லீமான ஒரு தம்பதியருக்கு நீங்கள் பிறந்ததுனாலையோ நீங்கள் ஒரு முஸ்லீமாக ஆக முடியாது. என்ன செய்யணுங்கார ரசூலுல்லா என்ன செய்யணும்னு சொல்லி தராங்க நமக்கு. துகீம ஸலாத்த நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவது. எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் தொழுகையை நிலைநாட்டுவது. அடுத்து சொல்கிறாங்க,
துஉத்திய ஜகாத்த வ இன்னும் துஉத்திய கொடுப்பது, துஉத்திய கொடுப்பது, ஜகாத்த ஏழை வரிப்பணத்தை கொடுப்பது, ஜக்காத்தை கொடுப்பது. உங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கான அளவு பணம் வந்து விட்டது என்று சொன்னால் ஜக்காத்தை கொடுப்பது இஸ்லாத்தில் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அடுத்து சொன்னார்கள் வ தசூம வ இன்னும் தசூம நீங்கள் நோன்பு வைப்பது. தசூம அப்படின்னா பசித்திருந்து தாகித்திருப்பது அப்படிங்கிறதுக்கு பொருள் கொடுத்தாலும் இங்கே நோன்பு வைப்பதுனே பொருள் கொடுங்க, சரிங்களா? ஓ தசூம இன்னும் நீங்கள் நோன்பு வைப்பது, ரமலானுடைய மாதத்தில் கட்டாயமான கடமையான நோன்பை நீங்கள் வைப்பது. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது இல்லையா? இன்னும் ஒரு மாதத்தில் ரமலான் வந்துடும். அப்போ அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் முழுமையான முறையில் நோன்பு வைப்பது. ஹஜ்ஜுல் பைத்த காபத்துல்லாவை நீங்கள் ஹஜ்ஜு செய்வது, சரிங்களா? இனிஸ்தத இலைஹி சபீலா அதற்கு சக்தி பெற்றால், இனிஸ்தத சக்தி பெற்றால், இலைஹி சபீலா அந்த பாதையின்பால் சக்தி பெற்றால் நீங்கள் ஹஜ்ஜு செய்வது. ஹஜ்ஜு வந்து எல்லாருக்கும் கடமை இல்லை. யாருக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு உடலாலும் பொருளாலும் வலிமை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜு செய்வது கடமை. அப்போ அதான் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜு செய்வதற்கு நீங்கள் சக்தி பெற்றால் ஹஜ்ஜு செய்வது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க சொன்னாங்க. கால இது எல்லாத்தையும் கேட்ட அந்த மனிதர் சொன்னார், சதகுத்த நீங்கள் உண்மை சொன்னீர்கள், சதகுத்த நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். எனவே அஜிபுனா நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனவே அஜிபுனா நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், லஹு அதை கொண்டுனா அவர் சதகத்தன்னு சொன்னார்ல, அதை வச்சு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா எஸ் அலுஹு அவர் கேட்கின்றார், வயு சத்திகுஹு இன்னும் அவர் அதை உண்மைப்படுத்துகின்றார். கேள்வியும் அவரே கேட்குறாரு, அதை உண்மையும் படுத்துறாரு. அப்போ கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டே கேட்ட மாதிரி தானே அது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஆள் கேட்டு நீங்கள் ஆமாம் உண்மையை தான் சொன்னீங்கன்னு சொன்னால் அது ஆச்சரியமானது தானேங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியரை சோதித்து பார்க்கணுன்னு ஒரு கேள்வியை கேட்டு ஆசிரியர் அதுக்கு பதிலை சொன்ன பின்னாடி ஆசிரியர்கிட்ட உஸ்தாத் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற மாணவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த ஒரு கேள்வியும் கேட்காரு, உண்மையை சொன்னீங்கன்னு சொல்லி அவர் அதையும் சொல்கிறார். இது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. திரும்ப அவங்க கேட்டாங்க, கால அவர் கேட்டார், இந்த இடத்துல சொன்னார்னு வைக்காதீங்க, கேட்டார்னு வைங்க, சரிங்களா? எனவே அஹ்பிரினி எனக்கு அறிவித்து தாருங்கள், சொல்லித்தாருங்கள், அனில் ஈமான் ஈமானை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று மீண்டும் அவர் கேட்டார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்து உமின நீ நம்புவது, அன்து உமின நீங்கள் நம்புவது, பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு நீங்கள் நம்புவது. பா வந்து ஹர்ஃபுல் ஜாரு கொண்டுன்னு அர்த்தம் வரும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பில்லாஹி அல்லாஹுவை கொண்டு நீங்கள் நம்புவது. அப்போ அல்லாஹுவை நம்புவது, சரிங்களா? அல்லாஹ்வை கொண்டு நம்புவதுனா என்னங்க? அல்லாஹ்வை நம்புவது. வ இன்னும் மலாஇகத்திஹி அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, அவனுடைய வானவர்களை நீங்கள் நம்புவது. வ குத்துபிஹி இன்னும் அவனுடைய வேதங்கள் அனைத்தையும் நம்புவது. வ ருசுலிஹி இன்னும் அவனுடைய இறை தூதர்கள் அனைவரையும் நம்புவது. வல் யௌமில் ஆஹிரி இன்னும் மறுமை நாளை நம்புவது. வத்துமின இன்னும் நீங்கள் நம்ப வேண்டும், பில் கதரி விதியை, ஹைரிஹி வ ஷர்ரிஹி நலவை கொண்டும் இடையூறை கொண்டும் விதியை நீங்கள் நம்புவது. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் விதியின் பிரகாரம்தான் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புறது அப்படின்னு சொன்னாங்க. கால உடனே இதை கேட்டவர் சொன்னார், சதகத்தை உண்மையை சொன்னீங்க அப்படின்னாரு. கால திரும்ப அவர் கேட்டார், ஃபஅக்பிரினி அனில் இஹ்சான் இஹ்சான்னா என்ன, உள்ள தூய்மைனா என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாருங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அபுதல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும். தஅபுதல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? அன்னக தராஹு, அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அன்னக, நிச்சயமாக நீங்கள். இந்த அப்படிங்கிறது போன்றுன்னு அர்த்தம் கொடுக்கும். நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்து போன்றுன்னு அர்த்தத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். கண்ணக்க செய்தும், கண்ணக்க செய்தன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ கண்ணக்க தராகு, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். இல்லம் தக்குன் தராகு, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்க முடியவில்லை என்றால் இன்னஹு யராக்க, அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்கின்ற எண்ணத்தில் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. உடனே அவர் அதை கேட்டு சதகத்தை, உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கால ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸாஅ, மறுமை நாளை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல் மஸ்ஊலு அன்ஹா, அதை தொட்டும் கேட்கப்படுபவரை விட பி அலம மினஸ்ஸாயிலி, கேட்பவரே மிக அறிந்தவர், கேட்கப்படுபவரை விட கேட்பவரை மிக அறிந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரிங்களா? கால, உடனே அவர் கேட்டார், ஃபஅக்பிரினி அன் அமாராத்திஹா, அதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தலிதல் அமத்து ரப்பஹா, அன் தலிதல் அமத்து ரப்பஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. வ அன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த ரியாஅ ஷியாஇ யததாவலூன ஃபில் புனானி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி சிறிய தொழில் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் பெரும் பெரும் வீடுகளை கட்டி எழுப்புவதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ வந்தவர் கால சும்ம இன்தலக்க, அவர் போயிட்டார். வந்தவர் என்ன செஞ்சாங்க? கேள்வியெல்லாம் கேட்டு பதில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? கிளம்பி போயிட்டாங்க. லபிஸ்து மலியன், நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்படியே அமர்ந்திருந்தோம். சும்ம, பிறகு காலலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், யா உமரு, உமரே, அத்ததிரி மனிசாயிரு, கேள்வி கேட்டவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார்கள். குல்து, நான் சொன்னேன், அல்லாஹும் ரசூலுஹும் ஆலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னஹு ஜிப்ரீல், இவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர் தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. ஆத்தாக்கும், உங்களிடத்திலே வந்தார், யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை அவர் கற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்று என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸில் 3 விஷயம் மிக முக்கியமாக, 4 விஷயம் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, கியாமத் நாள்னா என்ன. இப்போ இந்த 4 விஷயத்தையும் நம்ம சிந்தனையிலும் உள்ளத்திலும் நாம் மறக்காமல் பாதுகாத்து வைக்கணும். அப்போ மறக்காமல் பாதுகாத்து வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே படித்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த முயற்சிக்கணும். என்ன படிக்கிறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன செய்யறதுங்க? செயல்படுத்தணும். செயல்பாடு இல்லை அப்படின்னா எல்லாமே மறந்துடும். அப்போ இஸ்லாம்னா என்னென்னு படித்தோம்னு சொன்னால், அந்த இஸ்லாத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் செய்யணும். ஈமான்னா என்னென்னு படிச்சிருக்கிறோம், அப்போ ஈமானில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் செய்யணும். இஹ்சான்னா என்னென்னு படித்தோம், அப்போ இஹ்சானில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நாம் செய்யணும். அதே மாதிரி கியாமத்தினுடைய அறிகுறையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்ந்து வாழ்வது தான் அப்போ ஹதீஸினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸுகளை நீங்கள் என்ன செய்கிறது? மொத்த வார்த்தைகளோடு நீங்கள் படித்து வைத்து கொள்வது. சரிங்களா?
அடுத்து மூணாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸையும் செய்தினா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. பாருங்கள், வஅன் இப்னி உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادتي أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان. ரொம்ப இலகுவான ஒரு ஹதீஸ். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது அல்லது கட்டப்பட்டுள்ளது. எப்படினாலும் அர்த்தம் வைங்க. அமைக்கப்பட்டுள்ளதுன்னு வச்சாலும் சரி, கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு வச்சாலும் சரி. புனியல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அலா ஹம்சின், 5 விஷயங்களை கொண்டு இஸ்லாம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. 1 ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்றும் மொழிவதை கொண்டும், இது 1 ஒரு தூண். சரிங்களா? வ இகாமிஸ் ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுவது. வ ஈதாஇ ஸகாத்தி, ஜக்காத்தை கொடுப்பது. வல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜு செய்வது. வ சௌமி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது ஆகிய 5 விஷயங்களை கொண்டு இறை நம்பிக்கை என்கின்ற இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சார்கள். அப்போ இதெல்லாம், இந்த ஹதீஸ் எல்லாம் தொடர்ந்து வருவதற்கான காரணம், நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம்னு சொன்னால் இதை எல்லாத்தையும் நாம் செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் நாம் செய்கிறோமான்னு பார்த்து செய்கிறதுக்கான முயற்சியை நாம் எடுக்கணும். அடுத்து 4வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதுவும் ஒரு சிறிய ஹதீஸ் தான். அடுத்தடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹதீஸாக வருது, அப்படியே தொடர்ந்து பாருங்கள். வஅன் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياة شعبة من الإيمان. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஈமானு, ஈமான் என்பது பிதஉன், பிதஉன் சொன்னால் சொச்சம்னு அர்த்தம். பிதஉன் சொன்னானுங்க சொச்சம். நம்ம 1000 சொச்ச ரூபா, 2000 சொச்ச ரூபா, 10,000 சொச்ச ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. சொச்ச ரூபான்னு சொன்னால் 2000 1 ரூபா 2 ரூபா, 2000 3 ரூபா 4 ரூபா, அப்படி வரும்ல, அந்த மாதிரி. சரிங்களா? பிதஉன் வ சபஊன, 70 சொச்சம், ஷுஅபத்தன், கிளைகளை கொண்டது. பிதஉன் வ சபஊன, 70 சொச்ச கிளைகளை கொண்டது. 71 72 73 74 75க்குள்ளே வரலாம். சரிங்களா? கிளைகளை கொண்டது. ஷுஅபத்தன் அப்படின்னா கிளைகள். ஈமானை ஒரு மரம் மாதிரி கற்பனை பண்ணி, அந்த மரத்துக்கு ஒரு 70 சொச்ச கிளைகள் இருந்தால் எப்படி இருக்கும், அதில் சிறந்த கிளை, உயர்ந்த கிளை எது, அதில் தாழ்ந்த கிளை எது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்கள், ஷுஅபத்தன் ஃப, எனவே அஃதலுஹா, அந்த கிளைகளில் ஆக சிறந்தது அல்லது உயரமானது, கவுலு சொல்வதாகும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதாகும். ஈமானின் கிளைகளிலேயே ஆக உயரமான கிளை எது, ஆக சிறந்த கிளை எது அப்படிங்கிற ஒரு கேள்வி பரீட்சையில் வந்தாலோ அல்லது உங்கள்கிட்ட யாராவது கேட்டாலோ நீங்கள் என்ன சொல்லணுங்க, கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது தான் ஈமானின் கிளைகளிலேயே உயர்ந்த கிளை அப்படின்னு நாம் என்ன செய்யணும், சொல்லணும். நாமளும் அந்த ஈமானின் உயர்ந்த கிளையான லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக மொழிவதற்கு முயற்சி செய்யணும். வ அதுனாஹா, வ இன்னும், அதுனாஹா அதிலே தாழ்ந்த கிளை, இமாதத்துல் அதா,
நோவினை தரக்கூடியதை நீக்குவது. இமாதத் அப்படின்னு சொன்னால் நீக்குவது, அகற்றுவது. அசா நோவினை தரக்கூடியதை. அனித்தரீகி பாதையில் இருந்து நோவினை தரக்கூடியதை ஓரமாக தூக்கி வைப்பது ஈமானின் ஒரு கிளை. சுப்ஹானல்லாஹ். ஈமானில் ஆக குறைஞ்ச கிளை அதான். ஒரு 2 வீலரில் வேகமாக போகிறோம், அல்லது ஒரு அவசரமான ஒரு வேலைக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம். ரோட்டில் பார்க்குற ஒரு தேங்காய் மட்டை கிடக்குது, அல்லது ஒரு பெரிய ஏதோ ஒரு மரம் கிடக்குது, ஏதோ ஒரு ஊசி கிடக்குது, ஏதோ ஒன்று கிடக்குது. அதனால் மக்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படி கொஞ்சம் ஓரமாக நகட்டி விட்டு போனீங்கன்னா அது ஒரு சோசியல் சர்வீஸ் மட்டும் இல்லை, அது ஈமானில் உள்ள ஒரு விஷயம். எப்படி கொண்டு வராங்க பாருங்க ரசூலுல்லாஹ். ரோட்டில் கிடக்கிற ஒரு குப்பையை தூக்கி நீங்கள் ஓரமாக போட்டு போகிறது எதில் உள்ளது? ஈமானில் உள்ளதுன்னாங்க. அப்போ ரோட்டில் தேவையில்லாமல் ஒரு குப்பையை போடுறது ஈமானுக்கு அப்பாற்பட்டது, ஈமானுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ அது ஈமானில் ரொம்ப குறைந்த கிளை எது, ரொம்ப தாழ்வான கிளை எதுங்க? நோவினை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பாதையிலிருந்து அகற்றி விடுவது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒல் ஹயாத்து, இன்னும் வெட்கப்படுவது என்பது, வெட்கத்தன்மை என்பது ஷுஅபத்து மினல் ஈமான், ஈமானிலிருந்து ஒரு கிளையாக இருக்கிறது. ஈமானிலிருந்து ஒரு கிளையாக இருக்கிறது. ஷுஅபத் அப்படின்னா கிளை, மின் அப்படின்னா இருந்து, ஈமான் அப்படின்னா இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையினுடைய ஒரு கிளை. வெட்கப்படுவது என்ன? வெட்கப்படுறதுங்க, நன்மையை செய்யாமல் இருக்கும்போது வெட்கம் ஏற்படணும். நன்மையை இன்னைக்கு நாம் செய்யலையே, தொழாமல் இருந்துட்டோமே, இப்படி ஒரு திக்ர் செய்யாமல் இருந்துட்டோமே, ஒரு நல்ல ஒரு பயான் மஜ்லிஸுக்கு போகாமல் இருந்துட்டோமே, நல்ல ஒரு குர்ஆன் மஜ்லிஸுக்கு போகாமல் இருந்துட்டோமேன்னு வெட்கப்படணும். பாவத்தை செய்யும்போது வெட்கப்படணும். இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, நாம் இப்படி ஒரு பாவியாக ஆயிட்டோமே, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், இவ்வளோ பெரிய பாவியாக நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுங்க, நாம் வெட்கப்படுறது. இன்றைக்கி அந்த வெட்கம் இல்லை. அமல்கள் செய்யாமல் இருக்கிறோங்கிற வெட்கமும் இல்லை, பாவத்தை செய்கிறோமே அப்படிங்கிற வெட்கமும் இல்லை. எல்லாமே ஜாலி தான். அமல் செய்யாமல் இருந்தாலும் ஜாலி தான், பாவம் செஞ்சாலும் ஜாலி தான், எல்லாம் ஜாலிக்கு தான் இல்லையா? வெட்கம் இருக்கா? வெட்கம் இருக்கா? நம்ம கேட்குற நமக்கு முதல்ல வெட்கம் இருக்குமான்னு கேட்டேன்ல. வெட்கம் இல்லை. இன்றைக்கி எதுக்கு வெட்கப்படுறாங்க? வெளியே போய் சாப்பிட்றதுல வெட்கப்படுவோம், சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிறதுல வெட்கப்படுவோம், அதில் தான் வெட்கப்படுறோம். மற்ற எதிரையும் என்ன செய்கிறதில்ல, வெட்கப்படுறதே இல்லை, பூந்து விளையாடுறது. அப்போ வெட்கத்தன்மை என்பது ஈமானில் ஒரு பகுதின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அது ஈமானுடைய ஒரு கிளைங்க. விசலாசுமங்க ஒரு தெரு வழியாக நடந்து போகிறாங்க. அப்படி ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்சாரி சஹாபாக்களில் அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போடுறாங்க. அதில் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு அவருக்கு வன்மையாக கண்டிக்கார், நீ இப்படி போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கூச்ச சுபாவமே இல்லாமல் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உத்ருக், அவரை விட்டுருங்க, அவர்கிட்ட வெட்கம் இல்லை, அவருக்கு கூச்சம் இல்லை, கூச்ச சுபாவம் இல்லை, அப்போ அவர் எல்லா பாவத்தையும் செய்ய தான் செய்வார், அவரை நீங்கள் விட்டுருங்கன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த கூச்ச சுபாவம் இருக்கா? ஒரு வெட்கம் இருக்கணுங்க. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை கேவலப்படுத்துவான். பாவிகளாக நாம் இருந்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்துவோம். அப்போ அங்கே போய் நாம் வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வெட்கப்படாத நமக்கு சோசியல் மீடியா பழக்கி விடுதான். அப்படியே நீ என்னனாலும் செய்ய, வேண்டியதை செய், விரும்பியதை செய், இஷ்டப்படி இரு, யாரை பற்றி கவலைப்படாத, எவன் என்ன சொன்னாலும் அதை பொருட்டாக மதிக்காத, உன்னைய மதிக்காதன்னு நீ மதிக்காத, உன் ஹாப்பினஸ்ஸை யாருக்கும் விட்டு கொடுக்காத, நீ என்ஜாய் பண்ணு, லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டும் நீ என்ஜாய் பண்ணக்கூடியது, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு அப்படின்னு சொல்லி அந்த வெட்க உணர்வை உள்ளத்துலேருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டான். பிடுங்கி எரிஞ்சவொடனே என்ன ஆகி போகுதுங்க, போதைப் பொருளுக்கு அடிமை, அப்புறம் விபச்சாரத்துக்கு அடிமை, சூதுக்கு அடிமை, மாதுக்கு அடிமை, மதுவுக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டான் இல்லையா? காரணம் வெட்கம் இல்லை. யாராவது நீ ஒழுக்கமா அப்படின்னு என்ன செஞ்சிடுறது, போயிடுறோமா இல்லையா? அப்போ அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வெட்கப்படுங்க, வெட்கப்படுறது ஈமானில் ஒரு பகுதின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்போ 5வது ஹதீஸை பாருங்கள். وعن عبد الله بن عمر رضي الله تعالى عنه
وعن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி வல் முஹாஜிரு மன் ஹஜரமா நஹல்லாஹு அன்ஹு. ஹாதா லஃப்து புகாரி வலி முஸ்லிம். கால இன்ன ரஜுலன் சஅலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் முஸ்லிமீன ஹைருன் கால மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வயதிஹி. சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த 5வது ஹதீஸிலிருந்து நாளைய தினத்தில் நாம் பாடத்தை தொடங்குவோம். ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை பாருங்கள், அதனை முழுமையாக வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். ரமலானுக்கு முன்பு குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நமது ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் தாராளமான முறையிலே இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் கிருபையினால் இதுவரையிலும் சுமார் 40க்கும் மேற்பட்ட முதியவர்கள், இளைஞர்கள், வேலைகளில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அடிப்படை குர்ஆன் வகுப்பில் இணைந்து முழுமையான முறையில் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆன்லைன் வகுப்பில் இணைய விரும்பினால் தாராளமாக நமது ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கான வாட்ஸ்அப் நம்பர்களை பல இடங்களில் நாம் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.